குழந்தைங்களுக்கு நம்ம லெட்டர் சவுண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த சவுண்ட்ஸில் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் மட்டும் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அப்போது எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்தது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏவோட சவுண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அந்த லெட்டர் நம்ம காமிச்சோன்னே அவங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஏரோப்ளேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது? எஸ், கண்டிப்பாக நீங்கள் இப்போ ஏஎஸ் ஃபார் ஏரோப்ளேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க, இல்லை ஸ்கூல்ஸில் அப்படி சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் வேர்ட் வர்றதே வந்து ஏரோப்ளேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் ஏரோப்ளேனில் ஏ இருக்குது, பட் ஆனால் இப்போது ஏவோட சவுண்ட் என்ன அப்படின்றத நம்ம கேட்கணும். அப்போது அவங்க ஆ அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீ இப்போ ஏரோப்ளேன் சொல்லிப்பார், என்ன சவுண்ட் கேட்குது? ஏ சவுண்ட் தானே கேட்குது. ஸோ நம்ம இங்கே வந்து நம்ம ஏவோட சவுண்ட்ஸில் இருக்கிற வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ ஆ அந்த சவுண்டில் வர வேர்ட்ஸ். இப்போ ஆப்பிள் சொல்லிப்பார், என்ன சவுண்ட் கேட்குது? ஏரோப்ளேன் சொல்லிப்பார், என்ன சவுண்ட் கேட்குது? அப்படின்ற மாதிரி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம்.